பிளேயிங் ஸ்டீவ் கேரக்டருக்கான வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்றது நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? ஸ்டீவோட கேரக்டர் ஒரு மாதிரி பிளே பாய் மாதிரிலாம் நடுவில் வரும். பட் அது அப்படி போக 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 தேர்ட் சீசன் ஃபோர்த் சீசன் போகும்போது அது டோட்டலாக வேற ஒன்றா எவால்வ் ஆச்சு. சொல்லப்போனால் நம்ம ரஜினி சார் எப்படி ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டு அப்புறம் அடி கொடுப்பாரோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்குவான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு சீன்ஸ் வரும்போது சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான். ஸ்டீவோட கேரக்டருக்கு நீங்க டப் பண்ணீங்க அப்படின்றது இப்போ இன்ஸ்டாலையும் சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. உங்க டிஎம்ஸ்ல என்ன மாதிரி மெசேஜஸ் அதிகமாக வருது? காமெண்ட்ஸ் பர்டிகுலராக ஒரு 2-3 காமெண்ட்ஸ் வந்து என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. சின்ன பையன் என்ன போட்டிருக்கான், என்னோட வீடியோ நான் பேசின வீடியோ பார்த்துட்டு இவனுக்கு ஏன்டா ஸ்டீவ் டப் பண்ணியிருக்கான். மாநாடு வந்து நான் சிம்பு சாருக்கு நான் ட்ராக் வாய்ஸ் பேசுவேன். ஸோ நான் பண்ணும்போது விபி சார் அவர் தான் வந்து வாய்ஸ் எடுத்தாரு, டப்பிங் எடுத்தாரு. எடுக்கும்போதே வந்து என்னை புழிஞ்சு எடுத்துட்டாரு அவர். இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் யூ ட்ரை டு ஆக்ட் ஆனால் நடக்கல? டு பி ஃப்ராங்க், பராசக்தி போல. சூர்யா சார் மாரி எஸ்கே சார் வந்தாங்க. யங் பட்டிங் ஆக்டருக்கு வந்து பெருசாக ஸ்கோப் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போல. ஸ்டீவோட கேரக்டர் என்ன ஃபிஃப்த் சீசன்ல வர ஒரு டைலாக், ஏய் ஆபத்து நான் சொன்னேன் அப்போ அந்த ஸ்டீவ் ஆரனுக்கு ஏற்ற வேலை தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருக்கண்ணா. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஸ்டீவ் கேரக்டர் வந்து மக்களுக்கு லாங் டைமாக அப்படியே அந்த சீசன் 1க்கு அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டராக மாறிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு கனெக்ட் ஆகிறதும் அதனால தான். பட் அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச தான் போகிறோம். ஸோ பிளேயிங் ஸ்டீவ் அந்த ஒரு கேரக்டருக்கான வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்றது நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? எப்படி இருந்தது? எனக்கு அது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக இட் வாஸ் லைக் 2021 நான் ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ லைக் ஐ செட் இன் தி அதர் இன்டர்வியூஸ், ஆல் த 4 சீசன்ஸ் நாங்கள் 1 கோல நாங்கள் பண்ணோம். ஸோ இனிஷியலி என்ன மாதிரி சீரீஸ்னு எனக்கு தெரியாது. தோ ஐ ட்ரைட் வாட்சிங் இட் டியூரிங் 2019 டைமில் பார்த்துருந்தாலுமே நான் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ ஒரு மாதிரி ஓப்பன் மைண்டோட தான் போனேன், என்னன்றதே தெரியாமல் தான் உள்ளே போனேன். அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இனிஷியலி ஸ்டீவோட கேரக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளே பாய் மாதிரிலாம் நடுவில் வரும். ஸோ சரி ஓகே இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது அப்படி போக 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 தேர்ட் சீசன் ஃபோர்த் சீசன் போகும்போது அது டோட்டலாக வேற ஒன்றா எவால்வ் ஆச்சு. அந்த எவல்யூஷன் தான் வந்து இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப ஒரே மாதிரி டைப்பாக இருந்திருந்தானா இந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது. அண்ட் நடுவில் காமிக்கலாக இருப்பான் அண்ட் அடி வாங்குவான். சொல்லப்போனால் நம்ம ரஜினி சார் எப்படி ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டு அப்புறம் அடி கொடுப்பாரோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பில்லி கிட்ட அடி வாங்குவான், அப்புறம் ஜானதன் கிட்ட அடி வாங்குவான், இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்குவான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு சீன்ஸ் வரும்போது சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ தட் இஸ் ஒன் ரீசன் ஐ தரோலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேரக்டர். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கிரிப் உங்களுக்கு தெரிஞ்சது, லைக் அஸ் அன் ஆடியன்ஸ் உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் ஒரு எபிசோட் ஒர்க் பண்ணுறேன்னா, ஒரு சீசன் ஒர்க் பண்ணுறேன்னா எல்லா எபிசோடும் டப் பண்ணிடுவேன். பர்சனலாக நான் பண்ணக்கூடிய என்னோட கேரக்டர் வர சீன்ஸ் எல்லாத்தையுமே நான் டப் பண்ணிடுவேன். ஸோ ஐ வில் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு த எண்ட். ஸோ எனக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். நான் பர்சனலாக எப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ரைலர் கூட பார்க்காம படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைலர் இருக்கிற ஒரு சீன் கூட நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பிளாட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கம்மியாயிடும்ன்ற ஒரு ஆள். மற்றவங்க வந்து சில பேர் ஸ்பாய்லர்ஸ் தெரிஞ்சே பார்க்குறாங்க, பட் ஐ எம் டோட்டலி ஆப்போசிட். அதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும்ல எதாவது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும்ன்றதுனால மற்ற சீன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஓகே இது எப்படி போகுது இது எப்படி போகுதுன்றது வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ சின்ஸ் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறப்போ நிறைய படங்கள் வந்து நீங்கள் உங்களோட போர்ஷன்ஸ் நீங்கள் டப் பண்ணுற போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவீங்க. அப்படி வந்து நீங்கள் பார்த்து வருத்தப்பட்ட படங்கள், ஐ மீன் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் நான் பார்க்கணும்னு நீங்கள் ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வச்சிருப்பீங்க, பட் நீங்கள் அதில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருக்கும்ல? சூப்பரான கேள்வி. ஏன்னா இதை நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா மாநாடு. மாநாடு வந்து நான் சிம்பு சாருக்கு நான் ட்ராக் வாய்ஸ் பேசினேன். ஸோ படம் வரதுக்கு முன்னாடியே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். எனக்கும் பர்சனலாக ரொம்ப பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். சிம்பு சார் ரொம்ப பிடிக்கும், விபி சாரும் பிடிக்கும். அவங்க காம்பினேஷன் போது அதுவும் டைம் ட்ராவல்ன்ற மாதிரி இருக்கும்போது இது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எண்டட் அப் ஒர்க்கிங் ஃபார் சிம்பு சார்ஸ் ட்ராக் வாய்ஸ். ஸோ நான் பண்ணும்போது ஐ தரலி என்ஜாய்ட். இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலி பார்த்தீங்கன்னா வீரன் அண்ணன் அவர் தான் வந்து கோ டைரக்டர், அவர் தான் வந்து வாய்ஸ் எடுத்தார், டப்பிங் எடுத்தார். எடுக்கும்போதே வந்து என்னை புழிஞ்சு எடுத்துட்டார் அவர். அதாவது எப்படி சிம்பு சார் பேசுகிறாரோ அப்படியே வேணும் எனக்கு, நீ ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லி புழிஞ்சு எடுத்தார். இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் கடைசி ரீல் முடிச்சு லாஸ்ட் சீன் முடிச்சு வெளியில் வந்தோன்னா நான் அவர் கட்டி பிடிச்சி, அண்ணா தேங்க்யூ ஸோ மச், இது ஒரு பிளாக் பஸ்டரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஆன் ஸ்க்ரீன் வரணும்னு நமக்கு ஆசை, பட் இல்லைனாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் ஏதோ என்னோட இன்புட் இந்த படத்துக்கு இருக்குன்னும் போது ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி சொன்ன ஒரு படம் மாநாடு. ஸோ அது இப்போ சமீபத்தில் பராசக்திக்கு பேசியிருந்தேன், எஸ்கே சாருக்கு பேசியிருந்தேன். அது வந்து அதுவும் ஒன் ஆஃப் த லிஸ்ட்ல இருந்துச்சு. பராசக்தி வந்து நான் சூர்யா சார் பண்ணுறதா இருந்த டைம்ல இருந்தே நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகி
ஐ வாஸ் அபவுட் டு பி ஆமாம் ஆக்டிங் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடுவில் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் சூர்யா சார் மாறி எஸ்கே சார் வந்தாங்க. ஸோ அந்த டைம்லேருந்தே ஐ வாஸ் ஃபாலோயிங் அப். ஏன்னா சூரரை போற்று பண்ணும்போது நான் ஆடிஷன்ஸ் போல. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், சரி பெரிய படம், பெரிய ஆக்டர்ஸ், நம்மள மாதிரி ஒரு யங் பட்டிங் ஆக்டருக்கு வந்து பெருசாக ஸ்கோப் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போல. பட் வென் ஐ வாட்ச் த மூவி, சூரரை போற்று பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பட்டிங் ஆக்டர் தான் பண்ணியிருப்பாரு. மெயினாக கேன்ற ஒரு கேரக்டர் ஒரு பர்சன் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு படம் பார்த்துட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு லல்லு ஃபோன் பண்ணி திட்டினான், மச்சான் அந்த படம் பார்த்தியா? லல்லு வந்து அமரன்ல பண்ணியிருப்பான்ல. ஹி இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், வெரி குட் வெல் விஷர். ஓகே. அவன் ஃபோன் பண்ணி, மச்சான் அந்த படம் பார்த்தியா? பார்த்தேன்டா. அந்த கேரக்டர் பார்த்தியா? பார்த்தேன்டா. பண்ணியிருந்துருக்கலாம்டா, ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், நான் ட்ரை பண்ணாம விட்டேன், மை பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட். சூரரை போட்டில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம், கிடைக்கல செகண்டரி. பட் அந்த தாட்டை நம்ம தூக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எப்படியாவது சுதா மேம் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் somehow I cracked the audition. அப்படி இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி சூர்யா சார் படத்தை விட்டு விலகிறாருன்ற மாதிரி அவனோடனே அந்த படம் என்ன ஆகுதுன்னே தெரியலன்ற மாதிரி இருந்தது. பட் அகெயின் எஸ்கே சார் வந்துட்டாருன்னொன்னே சரி ஓகே இந்த படம் வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் ஆல்சோ. ஆக்டராகவும் நான் வருவேன் அதில். ஓகே. ஓ ரியலி பராசக்தி. வாவ். ஓகே. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு. எனக்கு பராசக்தி படமாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை வந்து நான் எஸ்கே சாருக்கு டப்பிங் பண்ணும்போது ஃபுல்லாக பார்த்துட்டேன். ப்ளஸ் நானும் அதில் நடிச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் another movie which I wanted to watch on the theatre. But unfortunately or fortunately I had to work in the dubbing. எந்த விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? பீங் an actor, பீங் டப்பிங் ஆர்டிஸ்டா, இல்லைனா அந்த படங்களுக்கு வந்து நீங்கள் ரைட்டராக ஒர்க் பண்ணுறீங்கல்ல, தமிழ் சைடில் ஒர்க் பண்ணுற, which is one you enjoy? பர்சனலாக உள்ளே வந்தது ஆக்டிங்காக தான் வந்தேன். ஸோ நம்ம ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இப்போ எப்படி எஸ்கே சார் வந்து இன்னைக்கு ஒரு க்ரோத் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் தான் நம்ம எல்லாருக்குமே உள்ளே வரும்போது. சரி நம்மளும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கான வாய்ப்புகள் அமையுது, சில இடத்துல அமையுது, சில இடத்துல அமைய மாட்டேங்குது. அதனால பர்சனலாக கேட்டிங்கன்னா அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த கட்டுன்ட்டு சொல்கிற அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, அது கொடுக்குற ஹை, அதுதான் வந்து பெஸ்ட். அதுக்கப்புறமேலு எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் டப்பிங் இதாக இறங்கினதுக்கப்புறம் வாய்ஸ் ஆர்டிஸ்டாக ஆனதுக்கப்புறமேலு அங்கேயும் அதே பார்த்தீங்கன்னா டேக் கட் அங்கேயும் இருக்கு. அங்கேயும் அந்த ஒரு லைவ் வயரா நீங்க இருக்கணும். இந்த ரெண்டு சீக்வன்ஸுமே இருக்கணும். பட் இதெல்லாம் விட மோஸ்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வேலை என்னன்னா ரைட்டரா வருது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு டிரான்ஸ்லேட் டு ஆர் லாங்குவேஜ், அது எல்லா சென்சிபிலிட்டிஸ்லையும் கரெக்டாக உட்கார வைக்கணும். கான்டெக்ஸ்ட்டையும் நம்ம மாற்றிடக்கூடாது. அந்த எசன்ஸை கரெக்டாக கொண்டு போகணும். அதே சமயத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்படி இருக்கணும். ஒரு மாதிரி திணிச்ச மாதிரி டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாது. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. மூணுத்தையுமே நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். அண்ட் தமிழ் ரைட்டிங்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஒரு படத்துடைய அந்த கதையை எடுத்து நீங்கள் தமிழில் மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கு டைலாக்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எந்த ப்ராஜெக்ட்? க்ளோஸ் டு ஹார்ட்னா லைக் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டாப் ஆஃப் த மைண்ட் வருது த ரெசிடென்ஸ்னு ஒரு சீரிஸ் பண்ணேன், நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ். பியூட்டிஃபுல்லான சீரிஸ், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. நான் என் பார்க்குறவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லக்கூடிய விஷயம், தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க, தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லுவேன். காமிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ பீட்டில்னு ஒரு படம் பண்ணேன். ப்ளூ பீட்டில் இஸ் ஸ்பைடர் மேன் மாதிரி சின்ன லெவல் படம், சூப்பர் ஹீரோ படம். அது ஃபுல்லாக காமிக்கலாக இருக்கும். அண்ட் தென் இப்போ சமீபத்தில் ஒரு 2 சீரிஸ் பண்ணியிருக்கேன். அது நேம் சொல்ல முடியாது. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா 2026 வந்து நிறைய படங்களுக்கு வந்து மக்கள் ஆன்டிசிபேஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்குறப்ப 2026 ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸோட டூம்ஸ்டேலேருந்து நிறைய இங்கிலீஷ் படங்களுக்கான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. பட் வாட் இஸ் தட் ஒன் திங் யூ வெயிட்? எனக்கு இந்த படத்துக்கு நான் டப் பண்ணணும்னு ஆசைன்னு நீங்கள் ஏதாவது பார்த்து வச்சிருப்பீங்கல்ல, ட்ரைலர்ஸ் ஏதாவது பார்த்து அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நான் அந்த மாதிரி ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். ஸோ அதனால நான் அப்படியே சில்லாக விட்டுருவேன். இப்போ இந்த இன்டர்வியூ கூட நான் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அப்படியே ஃப்ரீயாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது சர்ப்ரைசிங்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ரொம்பலாம் யோசிக்கிறது கிடையாது. நம்ம ஏன்னா டு பி ஃப்ராங்க், நான் when I came to the industry 2 வருஷத்தில் நம்ம பெரிய ஆக்டர் ஆகிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 9 years ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் அந்த பேபி ஸ்டெப்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எதையுமே நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம், அப்படியே கோ வித் த ஃப்ளோ நடக்கும். ஸோ ஸ்டீவோட கேரக்டருக்கு நீங்கள் டப் பண்ணீங்க அப்படின்றது இப்போ இன்ஸ்டாலையும் சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் டிஎம்ஸில் என்ன மாதிரியான மெசேஜஸ் அதிகமாக வருது? நிறைய வந்து ஸ்டீவ் உயிரோட இருப்பாரா இறந்துருவாரான்றது வந்து சொல்லுங்கன்னு போட்டு நிறைய மெசேஜஸ் வருது. அப்புறம் நிறைய வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் வந்து அந்த கேரக்டர் வந்து இட் இஸ் கிவன் லைஃப் டு த கேரக்டர் அப்படின்றாங்க. அது பெரிய வார்த்தை. ஏன்னா அந்த ஆக்டர் ஆல்ரெடி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை வந்து இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் வரணுமோ அதே ஃபீல் தமிழில் பார்த்தோம்னா உங்களுக்கு வரணும். அந்த ஒர்க்கை நான் பண்ணால் தான் ஆடியன்ஸ் கிட்டே தான் அந்த வார்த்தை வரும். ஸோ அது வருதுன்னும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. காமெண்ட்ஸ் பர்டிகுலராக ஒரு 2-3 காமெண்ட்ஸ் வந்து என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஒன்று என்னென்னா,
ஒரு பையன் சின்ன பையன் என்ன போட்டிருக்கான், என்னோட வீடியோ நான் பேசின வீடியோவை பார்த்துட்டு யாரா இவனுக்கு ஏன்டா ஸ்டீவ் டப் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே தட்ஸ் அ குட் வே ஆஃப் சீயிங் இட் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் ஸ்டீவ் ஹேரிங்டனுக்கு இவரை விட வேற ஒருத்தர் வந்து பக்காவாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தான். இந்த மாதிரி நிறைய காமெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல பார்க்குறது? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு தானே நம்ம ஆசைப்படுறோம். ஒரு ஆக்டரா இது நடக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு வாய்ஸ் ஆக்டரா இப்போ ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அடுத்து இதே மாதிரி லைக் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் அ பிரேக். ஒரு பிரேக் அது வந்து ஆக்டிங்கில் ஒரு படம் கிளிக் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது வந்து எனக்கு அது உடன்பாடு கிடையாது. பட் இன்னைக்கு ஃபீல்டே அப்படி தான் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்களை காஸ்டே பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு. அந்த ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. அது உடையணும்னா நான் எப்பவுமே தான் சொல்லுவேன், ஏதோ ஒரு படம் அதில் ஒரு சீன் நம்ம பேசப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா ஃபாலோவர்ஸ் டக்குன்னு கூடிடும். ஓவர் நைட்டில் நமக்கு ஃபாலோவர்ஸ் வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இப்படி ஒரு பிரேக் எனக்கு வாய்ஸ் ஆக்டிங் மூலிமா கிடைச்சிருக்குன்னு போது மேபி இது மூலிமா ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ படங்களுக்கு அந்த தமிழில் எழுதுறப்போ அது எப்படி சேலஞ்சிங்காக இருக்கும்? பிகாஸ் அதை அப்படியே நீங்கள் கொடுக்கணும், கதைகளை மாற்றக்கூடாது. இனிஷியலாக வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ் டப்பில் பார்த்தா நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப மாற்றிடுவாங்க, கதைக்கு சம்மந்தம் இல்லாத சில வார்த்தைகள். இப்போ நம்ம இங்கிலீஷில் இப்போ நம்ம சப்டைட்டில்ஸ் இருக்குது, சப்டைட்டில்ஸ் பார்க்குறப்போ பேசுறது ஓரளவு மேட்சப்பாக போகுது. பட் முன்னாடி வந்து அவங்க வேற ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை தவிர்க்கணுமே, அந்த சில வார்த்தைகள் தவிர்க்கணுமேன்றத தமிழில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது உண்டு இல்லையா? யா அது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கரண்ட் சினாரியோவில் நான் இப்போ வந்து 5 years ஆச்சு. 5 yearsல நான் ஒரு 2.5 yearsஆ வந்து நான் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. as long as ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்ரு பேசியிருக்கிறாங்க, அதை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுத்தா அது முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும்னா மட்டும்தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் மெலோடவுன் பண்ணுவோம். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அதை ரீட்டைன் பண்ண தான் பார்ப்போம். ஸோ அதை தான் விரும்புகிறாங்க, பிளாட்ஃபார்ம்ஸாக தான் விரும்புகிறாங்கன்னும் போது தட்ஸ் வாட் வி ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்றது வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கான்டெக்ட் இல்லாமல் இப்போ நம்ம ஜாக்கி சான் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபன்னு வேற லெவலில் ஃபன் பண்ணியிருப்பாங்க, வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ணி தான் அதை பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம். ஆனால் அது மாதிரி இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் தி ப்ரொடக்ஷன் அவங்கலாம் வந்து இல்லை என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மேபி தியேட்டருக்கு ரிலீஸ் இல்லாமல் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில படங்கள் பண்ணுவாங்க, அந்த மாதிரி படங்கள் பண்ணுறாங்க. அது இன்னும் அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸாக நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்க படங்கள் தாண்டி. நான் ஒரு படம் பார்த்தேன், வெறும் ஸ்டூடெண்ட்ஸே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த படம் வந்து பீக்கில் போச்சு, த ஹேங் ஓவர். ஓ யா. கேன் யூ ரிமெம்பர் தோஸ் டைம்ஸ்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பசங்களா பண்ணி டப்பிங் பண்ணி அதை வைரல் ஆக்குறது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எனி சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அந்த ஃபேன் ஃபாலோயிங் இன்னைக்கு மீடியாவெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மீடியா இருக்கு, ஒரு சேனல் இருக்கு. கேட்டால் ஒரு ஃபோன் போதும் பசங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறாங்க. இப்போ என் தம்பி சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் பையன் எல்லாருமே ஒரு சேனல் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க எடிட் பண்ணுற ஒர்க்கை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, மீம் பேஜஸ் இருக்குது. ஸோ அது வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இனோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த இனோவேஷன் வந்து பற்றிக்கிட்டு எரியுது, எல்லா பக்கமும் பற்றிக்கிட்டு எரியுது. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அந்த படம் வந்து அப்படியே அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்கும், இங்கிலீஷ் டு தமிழில் லிட்டரலி அவங்க பண்ணியிருப்பாங்க, வேர்ட் பை வேர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை வந்து வெளியே ரொம்ப பப்ளிக்காகவும் கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு இல்லையா அந்த படம்? ஆப்வியஸ்லி இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம வந்து இலைமறைக்காயாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும், சில விஷயங்கள் நம்ம டேரிங்காக சொல்லலாம். அந்த மாதிரி இலைமறைக்காயாக சொல்ல வேண்டியது அப்படி தான் சொல்லணும். நம்ம சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்ன வேணால் காமிச்சிடலாம் என்ன வேணால் பண்ணிடலாம்னா சொசைட்டியோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அங்கே அப்படியே கீழே போயிடும். ஸோ அதுவும் வந்து இங்கே பிளேஸ் முக்கியமான ரோல். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ரைட்டர்ஸ் ஹேஸ் டு வாய்ஸ் அப். சில ரைட்டர்ஸ் வந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இல்லைங்க நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி போய் சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்கும்போது வி ஹேவ் நோ அதர் கோ. அப்படி ஏதாவது சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் வந்தது கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே அதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அங்கே இருக்கிற எசன்ஸை கொண்டு வரணும்னு பார்ப்பேன். சில ஒர்க் பண்ணும்போது ஐ ரியலி அட்மயர் த ஒரிஜினல் ரைட்டர். எப்படா இவ்வளோ அழகாக யோசிச்சிருக்கீங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு ஆளாக இவ்வளோ எழுதிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ரன்னவேன்னு ஒரு சீரிஸ் வருது நெட்ஃப்ளிக்ஸில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருக்காங்க. அது நான் பண்ண ரைட்டராக நான் டைலாக்ஸ் பண்ணும்போது எனக்கே ஒரு ஹை கிடைக்கும்.
அண்ட் அதே சமயத்தில் அது கரெக்டாக நம்ம கொடுக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உள்ள ஒன்று. இப்போ சில படங்கள் வந்து டப்பே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு, பிகாஸ் அதோடைய ரைட்டிங்காக இருக்கலாம். அப்போ நீங்கள் சொன்ன ரைட்டிங்குடைய விஷயங்கள் அந்த மாதிரி படங்கள்ல இருக்குதுங்க, ஆக்சுவலாக இருக்கா? சில ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே கிளாசிக்கல் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு சீன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த சீனுக்கு நீங்கள் 10 வாட்டி கூகுளில் பார்க்க வேண்டியதாக இருக்கும், 10 வாட்டியில் 100 வாட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இங்கிலீஷ்காரங்களுக்கே புரியாதுன்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் வெரி வெரி டஃப். அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சப்டைட்டிலிங் பற்றி பேசுனீங்க இல்லையா, இப்போ நான் ஹிந்தி டு தமிழ் சீரிஸும் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா லோக் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய சீரிஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டு இங்கிலீஷ் தமிழ் சப்டைட்டில் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயே கான்டெக்ட் மாற்றிடுவாங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஹிந்தி புரியுன்றதுனால ஆடியோவில் இது இல்லையே, ஆனால் சப்டைட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களே, ஆனால் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த சப்டைட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் விஸ்பர் மாதிரி தான், ஒருத்தங்கிட்ட சொல்லி 10வது பேர்கிட்ட வரும்போது அது வேற ஒன்றா வருது இல்லையா. ஸோ இங்கே ஒரு லெவல்லே மாறிடுது. அப்போ நான் சப்டைட்டில் பார்த்து தான் பண்ணும்போது ஒரிஜினல் மாதிரி இருக்காது. இப்போ ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஹிந்தியில் அப்படி சொல்லவே இல்லை, எதுக்கு இவனுக்கு தமிழ் இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க சம்மந்தமே இல்லாமல், இப்படின்றது ஒன்று வரும். இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறவங்க வெளியில் சொன்னாதான் வந்து தெரியும், தெரியாத வரைக்கும் அது அப்படியே குத்தமாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய முக்கியமான படங்களுக்கும் சீரிஸ்க்கும் டப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒவ்வொரு ஃபேவரட் கேரக்டர் உங்களோடது, எனக்கு ஒவ்வொரு டைலாக்ஸ் அந்த கேரக்டரா நீங்கள் பேசணும். ஸ்டீவோட கேரக்டர் என்ன ஒன்று 5th சீசனில் வர ஒரு டைலாக், ஏய் ஆபத்து நான் சொன்னேன், அப்போ அந்த ஸ்டீவ் ஆரன் இருக்க ஏற்ற வேலை தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருக்கண்ணா. இது வந்து இப்போ கடைசியாக 5th சீசனில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் ரொம்ப பர்டிகுலராக வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட மீம்ஸை திறந்தாலே ஒரே ஒரு சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக, அது வந்து திஸ் சீன் ஹேஸ் செப்பரேட் ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அந்த டஸ்டின் வந்து ராபினை பார்த்து அவன் இருக்கானா அப்படின்னு கேட்குற ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் அது வந்து ஒரு சின்ன சீனாக இருக்கும். நீங்கள் டப் பண்ணுறப்ப அதோட இம்பாக்ட் இது இவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களா? சத்தியமாக நினைக்கல. ஏன்னா டஸ்டின் அண்ட் ஸ்டீவோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு தான் இவ்வளோ பேசப்படுது. அந்த 3rd சீசன் அப்பயுமே பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஐ மீன் லைக் ரெகுலராக ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கிரேஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் நான்லாம் ஒன் கோலாக தான் பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி இந்த அளவுக்கு செலிப்ரேட் ஆகிறதுக்கு அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இன்ஃபேக்ட் நான் ஒரு ரீல் பார்த்தேன், அதில் வந்து டஸ்டின் ஒரு ஆக்டரே வந்து சொல்கிறாரு, அந்த சீனுக்கு முன்னாடி ரைட்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்களாம், நீங்கள் இங்கே மீட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹேண்ட் ஷேக் வேணும், அது கிரேசியான ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் கைஸ் லைக் அந்த ஸ்பாட்டில் வந்து இப்படி பண்ணி ஸ்டீவ். ஸோ அதை வந்து அங்கே தான் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ஐகானிக்காக ஒரு சீனாக மாறி இருக்கு. உங்களுக்கு பர்சனலாக யார் கேரக்டர் பிடிக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில்? அஃப்கோர்ஸ் ஸ்டீவ் ஓடுது. அதான் சொல்கிறேன்ல, அவன் என்ட்ரி ஆன போது இருந்த ஒரு ஆர்க்கும், அவன் மிடில் போகும்போது இருந்த ஆர்க்கும், அதுக்கப்புறமேல் முடியும் போது இப்போது கரண்ட் சீன் இப்போ ரிலீஸ் ஆன வரைக்கும் பார்க்கும்போது இஸ் க்ரோன் அஸ் அ மெச்சூர்ட் பர்சன். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு சூப்பரான ஒரு இது பார்த்தேன், ரீல் பார்த்தேன். அதில் வந்து ராபின் இவங்கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி ஐ எம் LGBTQன்ற மாதிரி சொல்லிடுவா. அதை இவன் வேற யார்கிட்டையுமே சொல்லிக்க மாட்டான். ஸோ தட்ஸ் அ ப்ரைவேட் திங். நீங்கள் ஐ திங்க் நோ அதர் கேரக்டர் நோஸ் தட் ராபின் இஸ் LGBTQ. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிக்கூடாதுன்ற அந்த ஒரு அது கண்ணியம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் ஸ்டீவ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டப் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் வட்டத்தில் தெரிஞ்சப்போ வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ்? அண்ட் கண்டிப்பாக அதோட ஃபேன் பேஸ் பெருசு இல்லையா, உங்கள் வட்டத்துலேயும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுதான் ப்ரோ, நான் இது வரைக்கும் அதை பிரபலப்படுத்திக்கவே இல்லை. நான் த மொமெண்ட் ஐ சா தட் இன்டர்வியூ ஆஃப் தி ஹாலிவுட் ஆக்டர்ஸ் டு ஆர் லோக்கல் தமிழ் யூடியூப் சேனல்ஸ் பார்க்கும்போது தான் ஐ வாஸ் லைக், ஓகே இது வந்து இது ஒரு நல்ல சான்ஸ், நம்மளோட முகமும் 4 பேருக்கு தெரியறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக மட்டும் நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டேன், எந்த இன்டர்வியூக்கும் வந்திருக்க மாட்டேன். ஐ மைட் ஹவ் மேட் மை செல்ஃப் லைக் ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கட்டும், நம்ம வாய்ஸ் மட்டும் யாருன்றது அதுதான் வந்து ஐ திங்க் தட்ஸ் அ செல்லிங் பாயிண்ட். பட் நான் ஒரு ஆக்டராகவும் இருக்கிறதுனால எனி விச் வேஸ் நாளைக்கு நான் வந்து நடிக்கும்போது ஆல்ரெடி நான் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என் மூஞ்சியை பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு டிவியில் பார்த்தாலும் சரி, தியேட்டரில் பார்த்தாலும் சரி, ஏய் இவருடா அப்படின்னு தெரியதான் போகுது. அதனால நம்ம இது ஒளிஞ்சு இருக்கிறதுல யூஸே கிடையாது. அண்ட் படத்துக்கு நீங்கள் ட்ராக்ஸ் பண்ணுறப்போ அவங்க கேட்குறது உங்கள் வாய்ஸில் தான் இருக்குமா, இல்லை நீங்கள் கொஞ்சம் அந்த ஆக்டர் மாதிரியான அந்த மாடலேட் எடுக்கணுமா? மிமிக்ரி பண்ண சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் வந்து எனிமி. ஓகே, எனிமியில் விஷால் சாருக்கு பண்ணேன். அதுதான் நான் வந்து டப்பிங் கார்டு எடுத்து ஃபஸ்ட்டு பண்ண படம்னு நினைக்கிறேன். அதில் நல்லா பண்ணதுனால அந்த மிக்சிங் இன்ஜினியர் வந்து ஹீ ரெஃபர் டு மாநாடு. ஸோ அப்படி தான் அவன் அடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா விஷால் சார் பார்த்தீங்கன்னா விஷால் சாருக்கும் என்னோட டோனுக்கும் லைட்டாக என்னோட டோனுக்கும் ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஓகே, அவங்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன மாதிரி தான் பேசிட்டு வந்தேன். ஆனால் சிம்பு சாருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கும் அவருக்கும் வாய்ப்பே இல்லை. நானாக மிமிக்ரி பண்ணால் தான் அதை மேட்ச் பண்ண முடியும்.
பட் அன்னைக்கு வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்தது வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் வந்து பண்ணாங்க. அவங்க அப்படியே சிம்பு சார் மாதிரியே பேசினாங்க. பட் என்ன தான் செலக்ட் பண்ணாங்க. மேபி பெர்ஃபார்மன்ஸா வந்து நான் கரெக்டா மேட்ச் பண்ணேன். இப்போ மிமிக் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. இப்போ நான் கார்த்தி சாருக்கு பேசும்போது எங்க அம்மாவே சொல்லுவாங்க, நான் வந்து கண்ணை மூடிட்டு கேட்டேன்னா டைம்ஸ் கார்த்தி மாதிரி தான் இருக்கு நீ பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்த்தி சாருக்கு பண்ணும்போது கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க, அவருக்கு பேசி அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்புறம் மேட்ச் பண்ணி அனுப்பிச்சேன். அப்புறம் தான் ஓகே ஆச்சு. அப்படி தான் நான் சர்தார் பண்ணேன். சர்தார் இஸ் ஆல்சோ ஒன் another மூவி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த உடனே ஓகே இந்த படம் ஷோர் ஹிட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்த படம். அண்ட் இப்போ சர்தார் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துருது. ஆமா. நான் சர்தார் 2 ஆக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அமையல. ஓகே. வாட் ஆர் தி ப்ராஜெக்ட்ஸ் யூ ட்ரை டு ஆக்ட் ஆனா நடக்கல? ஆக்சுவலா நடிச்சு வராததே நிறைய இருக்கு. ஓகே. நம்ம நடிச்சிருப்போம். பட் ஆனா அது ரிலீஸ் ஆகும்போது நம்மளோட சீன்ஸ் அப்படி ஏதாவது படங்களை ஆன்டிசிபேட் பண்ணலாமானா நான் வராத படங்கள் அவ்வளவுதான். அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட வட சென்னையில வந்து நான் சின்னதா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணியிருப்பேன். அங்கங்க நிறைய எனக்கும் ஷார்ட்ஸ் இருந்துச்சு. படத்துல போய் பார்த்தா சுத்தமா நான் படத்துல நான் இல்லை. இப்போ தானா சேர்ந்த கூட்டமும் அதே தான். இன்னொரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தேன். தானா சேர்ந்த கூட்டம்னா நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக அங்கங்கே வர மாதிரி. பட் படத்தில் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மிஸ் ஆன படங்கள்னு பார்த்தீங்கனாலே அது நிறைய இருக்கு. அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா படத்தை விட்டுருங்க. நம்ம தலை தோனி கூட ஒரு ஆட் பண்ணேன். ஓகே. அது வந்து எத்தனை பேருக்கு அது நடக்கும்னு எனக்கு தெரியல. அந்த ஆட் வந்து ஒரு 4 to 5 ஆட்ஸ் ஒன்றா எடுத்தாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ஒரு கேம்பெயினாக எடுத்தாங்க. அதில் ஒரு 3 ஆடு வந்துச்சு. ஏன் ஆடு மட்டும் வரல. அது ஏன்னா அந்த 2 ஆடு ரிலீஸ் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு சில பஞ்சாயத்து வந்துருச்சு. சில பொலிட்டிக்கல் குரல்கள் எழுந்ததுனால நானும் வெயிட் பண்ணிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிட்டேன், பாருங்க தோனி கூட பண்ணிருக்கேன். ஃபோட்டோவாக எடுத்தீங்களா? இல்லை, எடுக்கல. ஐ டோன்ட் ஹேவ் தட் ஹேபிட். நான் வந்து போய் அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுக்கணுன்ற நான் கேட்க மாட்டேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து வரல. நிழல்கள் ரவி சார் எனக்கு அப்பாவா பண்ணியிருப்பாரு. தோனி சார் இருப்பாங்க. ஸோ அது வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வரல. இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆட்ஸ் நிறைய இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு. பட் ஏன் ஆக்டர்லேருந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறணுன்ற விஷயம் வந்தது? இல்லை, நான் மாறணுன்னே கிடையாது. இன்ன வரைக்கும் நான் ஸ்டில் டூ ஆக்ட். பட் இப்போ நிறைய பேர் வந்து அங்கே ஆக்டிங் மட்டுமே பர்சியூ பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க, ஆக்டராகவும் இருக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த ஒரு ஆசை எந்த ஒரு விஷயத்தினால நடந்தது? இல்லை யாராவது சொன்னாங்களா? பேசிக்லி பணம் இல்லைங்க, சிம்பிள். ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சுட்ட உடனே ப்ளேஸ் ஆகிட்டேன் ஐடியில். 500 ரூபாவே பெரிய விஷயம் இருந்த நேரத்தில் திடீர்னு தூக்கி 25,000 ரூபா கையில் கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த ஜாபில். குவிட் பண்ணிவிட்டு ஐ வெண்ட் இன் டு யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 இயர்ஸ் படித்தேன். ஹார்ட் அண்ட் சோல் போட்டு படித்தேன். முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி பார்ப்போன்னு பார்த்தேன், கதவு திறக்கல. அதுக்கப்புறமேல் தான் ஆக்டிங் நுழைஞ்சேன். பேஷனேட்டாக ஒன்று பண்ணணும், நமக்கு எது நல்லா வந்து பிடிச்சி பண்ணுவோமோ அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். 2016 ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் வாஸ் வெரி 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 டஃப். ஏன்னா அதான் கையில் காசே இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சா கூட இதுக்கு இவ்வளோ ஆகுமேன்னு நான் யோசிப்பேன். ஸோ கையில் சுத்தமாக காசே இருக்காது. ஆனால் நம்ம போய் ஆஃபீஸாக ஏறி இறங்கி ஃபோட்டோஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு சைடில் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன இன்கம் வர மாதிரி இருந்தால் போதுமே, ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா வந்தால் போதுமேன்ற ஒரு இன்டென்ஷனில் சரி நம்ம ஃபீல்டை விட்டு வெளியில் போனோம்னா டிட்டாச் ஆகிற மாதிரி ஆகிடும். ஃபீல்டுக்குள்ளே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஜய் பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கேன். எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கேன். அப்படி பண்ணும்போது தான் வந்து சரி நான் வந்து டப்பிங் என்னோட படங்களுக்கு நான் நடிக்க போகும்போது ஒரு சில இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏன் நீங்கள் டப்பிங் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் வந்து நான் டப்பிங் ஆக்டராக வந்து உள்ளே வந்தேன். சூப்பர் பிரதர். ஸோ இப்போ நாங்கள் அடுத்து உங்களுடைய ஒர்க்ஸில் என்ன வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் அண்ட் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் யூ ஷுட் கிவ் அஸ். ரெக்கமெண்டேஷன்ஸ்னால் இப்போது கொரியன் சீரிஸ் பார்ப்பீங்க அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டாக பண்ணதில் மெலோன்னு ஒரு சீரிஸ் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் இப்போது அடுத்து வந்து கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட்னு ஒரு சீரிஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ். பிகாஸ் டைட்டிலே பாருங்கள், கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட். அது இப்போ ட்ரைலர் இன்னைக்கும் நாளைக்கும் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஒன் அனதர் சீரீஸ். இதை தவிர ஐ மீன் ரெசிடென்ஸ் ரொம்ப நல்ல ஒரு சீரீஸு. அதுக்கப்புறம் அதான் எனக்கு நான் பார்த்தேன்னா உங்களுக்கு சொல்லுவேன், என்னோட லிஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா கண்டிப்பாக. பட் சின்ஸ் யூ இன்ட்ரெஸ்ட் லைக் அந்த கொரியன் சொன்னனால நான் சொல்கிறேன். பிகாஸ் மற்ற சீரீஸோட கொரியன் சீரீஸோட ஃபேன் பேஸ் பெருசு. அண்ட் அவங்களோட எமோஷ்னல் பார்ட்டாக வந்து ரொம்ப ஐ மீன் ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நான் கூட வென் லைஃப் கிவ் யூ டேங்கரின்ஸ் சீரீஸ் பார்க்குறப்ப அதோடைய ஃப்ளேவர் வந்து நம்ம ஊரோட அந்த ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ ஒர்க்கிங் ஃபார் ஹாலிவுட் இங்கிலீஷ் பேஸ்டான படங்களுக்கும் கொரியன்ஸ்க்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுதா? ஆமாம், எனக்கு ரொம்பவே தெரிஞ்சது. நான் வந்து கொரியன் சீரிஸ் நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ஒர்க்காக தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் அதுவும் இந்த மெலோ மூவின்றது தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஸோ யூஸ்வலாகவே நமக்கு ஒரு அவர்ஷன் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து கொரியன் ட்ராமா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். பட்
நான் ஒரு 90s கிட்ஸ். தான் எனக்கு பார்த்து என்ன எல்லாரும் மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப யாருன்னு எடுத்துக்கிறது? அதேதான், அந்த கன்ஃபியூஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும். பட் மெலோ மூவி நான் பண்ணும்போது அவங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ற விதம், அதை ஸ்லோவா கொண்டு போய் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம வார்த்தைகள் நிறைய தமிழ் வார்த்தைகள் அவங்க இதில் இருக்கு. அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க, அப்பாவும் அப்பா தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் ரிலேட் ஆகுது. அதனாலேயோ என்னவோ தெரியல, நம்ம எமோஷன்ஸும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ சென்டிமெண்டலாக இருக்கோமோ அதே மாதிரி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸும் நிறைய சென்டிமெண்டலாக இருக்கும். அதனால தான் நல்லா பசங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பசங்க வந்து அவங்களோட ஸ்கின்னுக்காக வேற லெவலில் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ கொரியன் ஸ்கின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என் தங்கச்சி கிட்ட நான் வந்து அந்த மெலோ மூவி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் சொன்னேன் இந்த மாதிரி மெலோன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேமா. ஆனால் அந்த கொரியன் ஸ்கின்லாம் பாரு, இந்த கொரியன் ஸ்கின்னு சொல்லாத. நம்ம ஊர்ல யாராவது ஹீரோயினை வந்து ஸ்கின் சரியில்லாதவங்களை போடுவாங்களா? போட மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த ஊர்லயும் எல்லாருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். எல்லாரோட தூக்கி ஹீரோயினை போடுறான். அதை பார்த்து நீ வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா நவ் தி ஜென்ரேஷன் இஸ் லைக் தட். ஸ்கின் மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த கொரியன் ட்ராமாஸ். யா, மற்றபடி தே ஆர் லைக் சோ குட் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்காகவே சூப்பராக பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு நான் எல்லாரும் மாதிரி நாங்களுமே வெயிட் பண்ணிருக்கோம். சஸ்பென்ஸ் உடைக்க மாட்டேன்ட்டீங்க. பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெட் நூல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங். ரொம்ப 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 நன்றி.